மாங்காடு பள்ளி அருகே அறுந்து விழுந்த உயர் அழுத்த மின் கம்பியால் பரபரப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு ஸ்ரீ சக்கரா நகர் பகுதியில் தனியார் பள்ளி அருகே உள்ள உயர் அழுத்த மின் கம்பி காலை நேரத்தில் திடீரென அறுந்து குடியிருப்பு வீட்டின் வாசல் பகுதியில் விழுந்ததால் அப்பகுதியில் பெரும் ஆபத்தான சூழல் நிலவியது. இச்சம்பவம் குறித்து மின்வாரிய உதவி பொறியாளரை தொலைபேசி வாயிலாக பொதுமக்கள் பலமுறை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் அவர் அழைப்புகளை ஏற்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பள்ளி தொடங்க இருந்த நேரம் என்பதால் மாணவர்களின் பாதுகாப்பை கருதி அசம்பாவிதங்களை தவிர்க்க வேறு வழியின்றி பொதுமக்களை நேரடியாக களத்தில் இறங்கி பாதசாரிகளையும் சிறுவர்களையும் எச்சரித்து பாதுகாப்பில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இதுகுறித்து ஊடகங்களில் தகவல் வெளியானதை அடுத்து மின்வாரிய பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மின் கம்பியை சீரமைத்தனர். சக்கரா நகர் பத்மா பாலவன் ஸ்கூல் இருக்க தெரு சார். கடந்த அரை மணி நேரமாக நாங்கள் ஈபிக்கு கால் பண்ணிட்டு இருக்கோம். லைன் அறுந்து விழுந்துருக்கு, லைவ் ஒயராக இருக்குது. யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்பர் பிஸின்னு வருது, இல்லாட்டி ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏஐ கால் பண்ணீங்களா சார்? நீங்கள் எல்லாருக்கும் பண்ணியாச்சு சார். ஃபுல் ரிங்கு போதும், ஆனால் ஏஐ வந்து அட்டன் பண்ண மாட்டேன்றாருங்களா? லேண்ட்லைன் நம்பருக்கும் பண்ணியாச்சு வாங்காடு, அவங்களும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் மட்டும் போயிட்டு இருக்கு. ஆஃப் அன் ஹவராக கால் பண்ணிகிட்டு இருக்கீங்க. லைன்மேனுக்கு கால் பண்ணுறீங்க, லைன்மேனுக்கு போகல. ஆனால் ஏஐக்கு கால் பண்ணுறீங்க, ஃபுல் ரிங்கு போதும், ஆனால் ஏஐ வந்து எடுக்க மாட்டேன்றாருங்களா?